சனிக்கிழமை அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது வழக்கத்துல இருக்கு இல்லையா? பெரியோர்கள்லாம் அதை சொல்லிட்டு இருந்தா நம்மளுடைய சிறு வயசுல அதை நாம் பண்ணிட்டு தான் இருந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும். ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற ஒரு வழக்கமே இப்பெல்லாம் விட்டு போயிடுது. எல்லாரும் ஷாம்பு தான் தேய்ச்சி குளிக்கிறான் இல்லையா? எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யாருக்கு டைம் இருக்கே முதல்ல அப்படின்னு கேட்கறான் எல்லாரும். ஷாம்பு போட்டோமா, தேய்ச்சோமா, குளிச்சோமா, அப்படியே ஷவரை திறந்து விட்டோமா, பாத்ரூம்ல போய் நின்றோமா, கிளம்பினோமா, முடிஞ்சுது. அப்படி இல்லை. சனி நீராடு அப்படின்னு என்ன வெறுமையா சொன்னா? ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆண்கள் அவசியம் சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும். பெண்கள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுவா. நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும். நல்லெண்ணெய் அப்படிங்கிறதே சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இந்த சனிக்கிழமையில நல்லெண்ணெயை தேய்ச்சி ஸ்நானம் பண்ணினா அப்படின்னா இவனுக்கு சனி உபாதையே இருக்காது. அது 7 நாட்டு சனியா இருக்கட்டும், இல்ல அஷ்டமத்து சனியா இருக்கட்டும், இல்ல ஜென்மச்சனியா இருக்கட்டும், எப்பேற்பட்ட சனியா இருந்தாலும் இவன் ஜாதகத்துல சனி எந்த மூலையில உட்கார்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவன் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தான் அப்படின்னா சனி இவனை படுத்தவே படுத்தாது. எவ்வளவு சுலபமான உபாயம் பாருங்கோ. சனி தோஷத்தை போக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவில் கோவிலா போய் சனீஸ்வரரை பிரதட்சணமா சுத்துறது, அப்பிரதட்சணமா சுத்துறது, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு எல்லா ஜோசியர்கிட்டையும் ஓடுறது, இப்படி நாம் சிரமப்பட்டு இருக்கோம். ஆனா இந்த சனி உபாதையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக சுலபமான ஒரு உபாயத்தை நம்ம பெரியவர்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அதை நாம் விட்டுட்டோம். சனிக்கிழமை அன்னைக்கு நீராடுறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதை பண்ணிட்டு இருந்தாலே சனி நம்மளுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டார். ஆனா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். நியாயமா பார்த்தா உச்சி, அதாவது சூரியன் உச்சியில இருக்கிறச்ச மத்தியான வேலையில தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். 3 இடம் சூடா இருக்கணும்னு சொல்லும் சாஸ்திரம். வெந்நீர்ல தான் குளிக்கணும், சூரியன் உச்சியில இருக்கணும், அதே மாதிரி வயறு காஞ்சி இருக்கணும். காரத்தால ஏதாவது நல்லா டிஃபன், பொங்கல், வடை, சட்னி, சாம்பாரை சாப்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. இந்த மாதிரி 3 இடம் வயர்ல அக்னி எரியணும், நல்ல பசி எடுக்கணும். அந்த மாதிரி சமயத்துலதான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நமது சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது. சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமாவது குளிக்கிறதுன்னு வச்சுக்கணும். ரொம்ப வெடிய காலத்தால் 5 மணிக்கு குளிச்சிடும். அது ஒரு நாள் தான். இந்த தீபாவளி அன்னைக்கு நரக சதுர்தசி ஸ்நானம் பண்றோமே, அன்னைக்கு மட்டும்தான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். மற்ற நாட்கள்ல சூரியன் உதிச்சுதான் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும். அதுக்கு மங்கள ஸ்நானம் அப்படின்னே பேரு.